முக்கியமான விஷயத்தை கூறவே இப்போது வந்துள்ளேன். ஒரு நபர் உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். யார் என்று தெரிய வேண்டுமா? இதை முழுவதுமாக கேள். உன் மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் உன் மீது இப்பொழுது கோபமாக இருக்கின்றார். நான் என்ன தவறு செய்தேன்? அவர் ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றார் என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது. கொஞ்சம் யோசித்து பார். அவர் உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருந்தார். நீ எது சொன்னாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதுவுமே செய்யவில்லை. அவர் உன்மேல் நன்கு அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். ஆனால் நீயோ சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை மறந்துவிட்டாய். அவரிடம் பேசுவதையும் குறைத்து கொண்டாய். யார் என்று நன்கு யோசித்து பார் தங்கமே, அது உனக்கே புலப்படும். நீயும் அவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய். ஆனால் சில புதிய உறவுகளால் நீ அவர் மீது பேசும் நேரத்தை குறைத்து கொண்டாய். ஆனால் உன்னுடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை. அதை நானும் நன்கறிவேன். ஆனால் அவரோ புதிய உறவுகள் வந்ததினால் நீ அவரை வெறுக்கின்றாய் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். என்னை விட அவருக்கு வேறு உறவுதான் முக்கியம் என்று மனதளவில் நினைத்து உன்மேல் கோபமாக இருக்கின்றார். அவர் இது நாள் வரை வார்த்தைகளால் கூட உன்னை காயப்படுத்தவில்லை. இருப்பினும் அவர் மனதால் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை ஏன் நீ ஏற்க மறுக்கின்றாய் தங்கமே? உன்னை சுற்றி பல புதிய உறவுகள் பல இருந்தாலும் உனக்கு உண்மையான உறவு யார் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கோபம் நியாயமானதுதான். நீயே சற்று யோசித்து பார். நீ ஒருவர் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய். அவரை நீ உன் உயிராகவும் கருதுகின்றாய். ஆனால் அவர்கள் புதிய உறவு வந்தவுடன் உன்னை வெறுத்து உன்னிடம் பேச மறுத்து செல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதில் என்ன தோன்றும்? கவலைகளாகத்தானே இருக்கும். அதை உணர்வுதான் அவருக்கும் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது. வாழ்க்கையில் உண்மையான உறவுகளும் அன்பும் கிடைப்பது மிகவும் கடினமானது. அவ்வாறு உனக்கு கிடைத்த உறவையோ நட்பையோ அன்பையோ ஒரு நாளும் தவிர்க்க கூடாது. உன் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களே மிக முக்கியமானவர்கள். எனவே அனைவரையும் புரிந்து நடந்து கொள். ஓம் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.